குட்டி சிட்டுக்குருவியும் வானத்தின் பாடமும் ஒரு அழகான கிராமத்தின் ஓரத்தில் பெரிய ஆலமரத்தின் மேல் ஒரு சிறிய சிட்டுக்குருவி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சிட்டுக்குருவியின் பெயர் சிட்டு. மற்ற பறவைகளைப் போல சிட்டுக்கு உயரம் உயரம் பறக்க தெரியாது. அது பறக்கும்போது காற்று தள்ளி எறியும். சில நேரங்களில் மரக்கிளையை தட்டியும் விழும். சிட்டு மனதில் நினைத்தது, எனக்கு மட்டும் ஏன் பறக்க முடியவில்லை? நான் மற்ற பறவைகளைப் போல வலிமையாக இல்லையா? இதைக் கேட்ட மரக்கிளையில் இருந்த மயில் தாத்தா சிரித்து, பறப்பதற்கு பலம் மட்டும் போதாது, சிட்டு, மனதிலும் நம்பிக்கை வேண்டும் என்றார். அதே சமயம் வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கப்பட்டது. ஒரு சிறிய இளஞ்சிவப்பு குருவி பெயர் மீனி காற்றில் சிக்கி தள்ளாடிக் கொண்டிருந்தது. பெரிய பறவைகள் பயந்துவிட்டு அங்கிருந்து பறந்து ஓடின. ஆனால் சிட்டு மட்டும் ஓடவில்லை. மீனி கஷ்டப்படுகிறாள், நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த சிட்டு. அது சிறிய சிறகுகளை விரித்து வலிமையாகத் தள்ளிக்கொண்டே மேலே பறக்கத் தொடங்கியது. காற்று தள்ளினாலும் மீண்டும் மீண்டும் சிறகுகளை அசைத்தது. கீழே பார்க்காமல் மேலே மட்டும் கவனம் வைத்தது. இறுதியில் சிட்டு மீனியை அடைந்தது. பயப்படாதே, நான் இருக்கேன் என்று சொல்லி அதன் அருகில் பறந்தது. இருவரும் சேர்ந்து காற்றின் திசையை பார்த்து மெதுவாக கீழே இறங்கினர். மரக்கிளையில் பாதுகாப்பாக தரையிறங்கினர். அதைக் கண்ட பெரிய பறவைகள் ஆச்சரியப்பட்டு, சிட்டு, நீ எப்போதும் பறக்க முடியாது என நினைத்தோம், எப்படி இவ்வளவு உயரம் பறந்தாய் என்று கேட்டனர். சிட்டு சிரித்துக்கொண்டு, என்னாலே முடியாது என நானே நம்பவில்லை. ஒருவரை காப்பாற்ற வேண்டிய வேளையில் நான் என்னை மறந்து தைரியம் வந்தது என்றது. மயில் தாத்தா சிட்டு அருகில் வந்து, பார்த்தாயா, திறமை மட்டும் போதாது, தைரியம், நம்பிக்கை, கருணை, இவையே ஒரு பறவையை உண்மையில் உயரப் பறக்க வைக்கும் என்று சொன்னார். அந்த நாள் முதல் சிட்டு உயரம் உயரம் பறக்கத் தொடங்கியது. அது கிராமத்தின் சிறு குழந்தைகளுக்குப் பாடம் கற்றுக் கொடுத்தது. சிறியவன் என்றால் பலவீனமில்லை, பெரிய மனம் இருந்தால் வானமே எல்லை. மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.